கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே கொட்டாரம் மற்றும் திளார் பகுதிகளில் இயங்கி வரக்கூடிய 2 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் விற்பனைக்காக வைத்திருந்த விவசாயிகளின் 5000 நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமடைந்திருக்கின்றன. விவரங்களை முடிய செய்தியாளர் நவேந்திரன் வழங்க நாம் கேட்கலாம். நவேந்திரன், அதிகாரிகள் தரப்புல ஏதேனும் பார்வையிடல்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கா? வணக்கம் சார். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அடுத்த கொட்டாரம் மற்றும் தொலார் கிராமத்தில் இயங்கி வரும் 2 நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் செங்கமேடு, மருதாத்தூர், தொலார் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராம விவசாயிகள் சம்பா நெல் அறுவடை முடிந்து நெல்லை விற்பனை செய்ய இந்த 2 நேரடி நெல் கொள்முதல் நிலையத்திலும் விற்பனைக்காக திறந்தவெளி களத்தில் நெல் குவியலாக வைத்திருந்த விவசாயிகளின் 5000 மூட்டை நெல் நேற்று பெய்த மழையில் நனைந்து சேதம். மழைநீர் தேங்கி இருப்பதால் மழையில் நனைந்த நெல்லை ஈரப்பதத்தை கணக்கில் கொள்ளாமல் நெல் கொள்முதலை செய்ய வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் தடைப்பட்ட மின்சாரம் வழங்க வேண்டும் என்றும் சேதமடைந்த நெல் மூட்டைகளை கணக்கீடு எடுத்து அதற்குரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி நவேந்தர்.